என்ன அந்த ஆள் நினைச்சிட்டாரு. வா தம்பி, இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? நேத்து நீ ரொம்ப ஜுரத்துல படுத்திருந்த, அதான் நெத்தியில பத்து போட்டேன். ஆமா, நீங்கள ஏன் இங்க இருக்கீங்க? இத்தனை நாளா நாங்களும் வீடு வாசலோட வசதியா தான் இருந்தோம். இப்ப எங்களுக்கு போராத காலம், அதான் தங்க கூட இடம் இல்லாம அரச மரத்தடிக்க வந்துட்டோம். உனக்கு எந்த ஊரு? இங்க எதுக்காக வந்த? சொல்லுப்பா. இந்த ஊர்ல உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரும் இல்லைங்க, நான் ஒரு அனாதை. இத்தனை நாளா டவுன்ல இருந்தேன், கொஞ்ச நாளைக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலான்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். என்னப்பா இது? இந்த கிராமத்துல சுத்தி சுத்தி விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் இல்ல, அதுக்கெல்லாம் உன் உடம்பு வளையுமா? இது வரைக்கும் யாருக்குமே விளையாத உடம்பு தான், ஆனா இனிமே உங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கும். எங்களுக்காகவா? எங்களுக்காக நீ ஏன் கஷ்டப்படணும்? இல்ல, நீங்களும் அரச மரத்தடி, நானும் அதே கேஸ் தான், எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோங்கிறது அப்படி சொன்னேன். சார் சார் சார். ஐயா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, இல்லாட்டி காப்பியாவது கொண்டு வா சீக்கிரம். ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும். ஓனர் ஓனர் நான் தானுங்க. இந்த வீடு, இதை சுத்தி இருக்கிற 30 ஏக்கரா தோட்டம், பூமி எல்லாம் நம்மளு தானுங்க. மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க, மாசம் மாசம் வரி கட்டிடுங்க. ஆபீசரியா நீங்க? அது நான் ஆபீசர் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். என்னது வேலை கட்ட வந்தியா? அங்க ஒப்பமான மாலை சொல்றதுக்கு என்ன கேடு? வாயில கொலக்கட்டை வச்சிருந்தேன். இல்ல சார், நான் முதல்லயே சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க, சரி குடிச்சிட்டு சொல்லலாம். எந்திரி மேல. வேலை கேட்கற லட்சணம் பாரு, கொஞ்சம் கூட மறுவாதம் இல்லாம. ஆமா, பேண்ட் சட்டை போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வயக்காட்டுல? சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார், சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டமெல்லாம் வாங்கியிருக்கேன் சார். வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி 5 ஆச்சு, போய் வேற வேலை பாரு. சார் என்ன நீங்க சாதாரண நினைக்காதீங்க சார், நான் இன்னைக்கு உழுதுன்னா நாளைக்கே பயிராகும் சார். நெசமாவா? சத்தியமா சொல்றேன் சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் சார் ஒன்னும் யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். சரி சரி, வடக்கு மார்க்கெட் இருக்கு, தெற்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், வரேன். மாடு எந்த சைடுலன்னு சொன்னீங்க? இந்தாங்க. யார் அந்த ஆளு? எவனோ கொழா மாட்டிட்டு வந்தான். நான் ஆபீசர் ஆகும் நினைச்சு மோர கொண்டு வர சொன்னேன். அவன் என்னடா கடைசியில வேலை கட்டு வந்திருக்கான். இப்ப அந்த ஆளை எங்க அனுப்பிச்சீங்க? வயல்ல நல்லா உழ தெரியும்னு சொன்னா, எப்படி உழறான்னு பாக்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா, கொழா மாட்டவெல்லாம் உழுது உருப்பட்ட மாதிரி தான். அப்படி சொல்ல முடியாது பிள்ளை. இந்த காலத்து கொழா மாட்டின பசங்க நம்மளை விட ஆழமா உழுதாலும் உழுவானுங்க. ஐயோ, என்னங்க என்னங்க, நம்ம பசுமாட்டை காணங்க. பின்னால கட்டி இருக்கோம், போய் நல்லா பாரு. நல்லா தேடி பாத்துட்டேங்க. புடிச்சிட்டு போயிட்டாங்களா? நட பாக்கலாம். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. அட பாவி சண்டாளா, பசுமாட்டை போட்டு விடுறாரு. அடே ஐயோ, பசுமாடா? உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு. வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிடுவார் போலுக்க. ஓடாத அடே, கால ஒடிச்சுல ஓடாத ஓடாத. ஏய் ஏய், ஓடாதடா ஓடாதடா ஓடாத. உன்னை விட மாட்டேன், உன்னை கொன்னு போடுவேன். ஓடாத. ஏய் ஏய், இல்ல ஓடாத. இல்ல ஓடாத அடே, கால ஒடிச்சுல ஓடாத ஓடாத. ஏய் ஏய், ஓடாதடா ஓடாதடா. ஏய் ஓடாதடா ஓடாத ஓடாத. உன்னை கொன்னு போடு. ஓடாத ஓடாத. நில்லுடா நில்லுடா. அடே நில்லுடா ஓடாத. ஏய் உன்னை கொன்னு போடு, நில்லுடா.
என்னம்மா? பசிக்குதக்கா. எனக்கும் தாக்கா பசிக்குது. அதுக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணட்டும்? காலையில ஏதாவது வாங்கி தரேன், பேசாம படுத்துக்கமா. இல்லக்கா, ரொம்ப பசிக்குது, தூக்கமே வரல. ஆமாக்கா, அம்மா கிட்ட சொன்னா திட்டுவாங்க. சரி வாங்க. அப்பனே சனீஸ்வரா, எல்லாரும் செஞ்ச பாவத்தை தீர்க்கிறதுக்காக இந்த சனிக்குளத்துல காசை போடுவாங்க. ஆனா ஒரு குடும்பத்தோட பசியை தீர்க்கிறதுக்காக நான் இதுல 10 20 எடுத்துக்கிறேன். பின்னால எப்பாவது எனக்கு வேலை கிடைச்சதுன்னா வட்டி முதலுமா அதை திருப்பி இந்த சனிக்குளத்திலேயே போட்டுறேன். தயவு செஞ்சு இப்போதைக்கு என்ன மன்னிச்சிருப்பா. அரிசி வாங்குறதுக்கு பணம் எதுடி? அவருன்னா யாரு? நான் தாங்க கொடுத்தேன். வணக்கம் சார். சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க. சைக்கிள் இல்ல. இல்லைங்க, எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமாங்க, நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கிறேன். சைக்கிள் ஓவர் ஆயிலிங், பஞ்சர் போடுறது, வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல. இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்க. இந்த பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. போங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா, என்ன சார் சாவி இல்லீங்களா? அதையும் தம்பி கேக்குறீங்க? என் மச்சன் என்ன கடையில வச்சிருந்தேன், அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. இப்படி கொடுங்க. இது சூப்பர் லில்லி பூட்டு தானே? ஆமாங்க. இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோராசா, கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார் 5 ரூபாய் தர போறீங்களா? ஆமா. ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சார், நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்தேன் இல்லையா?
என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனீஸ்வரா, ஏதோ பெருசா மாட்டி இருக்கு. எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டுருப்பான் போலக்கு. நெல்லு வாங்க. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ, நான் வரமாட்டேன். மோகினி இல்ல, பொண்ணுதான். வா. பொண்ணா? எங்க? நீ பொண்ணுன்னா மேல ஏறி வா பாக்கலாம். உன் கால் தலையில முட்டுதானே பாக்குறேன். எந்த ஊரு? வெளியூர். சனிக்குளத்துல எதுக்கு மூங்கன? அது ஆளை எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்னு. திரும்ப அந்த பக்கம் நட. செருப்பு அங்க இருக்கு, எடுத்துட்டு போயிடுறேன். சரி போ. நில்லு. வாங்க. வாங்குறேன். என்ன என்ன வயிறு பெருசா இருக்கு? நான் முழுகாம இருக்கேன். முழுகாம இருக்கியா இல்ல குளத்துல முழுகி இருந்துச்சதுனால இப்படி இருக்கா? முழுகாம இருக்கேன்னு சொன்னல. போயா. இரு இரு, இது ஆயுத கேஸ். ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சோம்னா குழந்தைக்கு ஆபத்தாயிரும். அதனால நான் எடுத்துறேன். சொல்லு, தனி குளத்துல தான் திருந. ஆமா. மரியாதை எல்லாத்தையும் எடுத்து கொட்டு. ஐயோ, கஷ்டப்பட்டு முழுகி எடுத்த காசியா திருப்பி குளத்துல கொட்ட சொல்றிய? குளத்துல எல்லாம் கொட்ட வேண்டாம், இப்படி மண்டபத்துல கொட்ட 2 பேரும் பிரிச்சுக்கலாம். இருக்கிறதா? ஐயா, நீயும் நம்ம கேஸ் தானே? ஆமா, நேத்தா முதலா தொழில் ஆரம்பிச்சேன். ஆனா அதுலயும் நீ போட்டிக்கு வந்துட்ட. யோ, நான் பொம்பளை, ஏதோ சினிமாக்கும் செலவுக்கும் திருடுறேன். நீ ஆம்பளை, அதுவும் தடிமாடு மாதிரி இருக்கிற. ஏதாவது வேலை வெட்டி பார்க்க கூடாது? டெய்லி இந்த ஊர்ல வேலை வெட்டி தேடி தான் சுத்திட்டு இருக்கேன். கிடைக்கணும்ல, அதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். சரி சரி, நம்ம பங்கெடு. பங்கா? இத பாரு, நீயும் சனிக்குளத்துல திருடுற கேஸ், நானும் அதே கேஸ் தான். ஒருத்தர் காட்டி கொடுத்தோம்னா 2 பேருக்குமே ஆபத்து. அதனால ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். என்ன ஒப்பந்தம்? நாளையில இருந்து நான் முதல்ல வந்துட்டா உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், இல்ல நீ முதல்ல வந்துட்டா எனக்காக காத்துட்டு. 2 பேரும் ஒன்னா முங்குவோம். எவ்வளவு கிடைக்குதோ ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். நம்ம பங்கு கொடு. இப்பதான் ஒப்பந்தம் போட்டோம், நாளையில இருந்து தான் பங்கு. இந்த கதையெல்லாம் ஆகாது. மரியாதை பங்கு கொடுக்க போறியா இல்லையா? சனீஸ்வர பகவான் போல இருக்க. காவலியா? 250 ரூபாய். அண்ணனே, நமக்கு வீடு இல்லல்ல, நமக்கு சொந்தமா வீடு கட்டுறதுக்கு 50 ரூபாய் எழுது. நான் மறந்த வீட்டுக்கு வாடகை 50 ரூபாய். சொந்தமா வீடு கட்டுறதுன்னா 50 ரூபாய் எப்படி முடியும்? சொந்தமா வீடு கட்டுறதுன்னா ஒரு 2000 ரூபாய் வேணும். 2000 ரூபாய். ஆமா, நம்ம அம்மா எப்ப பார்த்தாலும் பழைய புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு 10 பட்டு புடவை வாங்கணும். 10 இல்ல 100. 100?
100க்கு ஒரு 500 ரூபாய் வேணும். 500. அண்ணனே நம்ம அக்காவுக்கு கல்யாணம் செய்யணும்ல? கரெக்ட். நம்ம அக்காவுக்கு நாமளே ஜாம்னு கல்யாணம் நடத்தி வைக்கணும். சொந்தமா ஒரு கார் வாங்கி மாப்பிள்ளையும் பொண்ணையும் அதுல உட்கார வச்சு ஊர்வலம் நடத்தணும். சொந்தமா கார் வாங்கி கல்யாணம் நடத்தணும்னா எப்படி ஒரு 1500 ரூபாய் வேணும். 1500 ரூபாய். என்னங்கடா இது? 20ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கே மறுமலர்ச்சி வந்த மாதிரி புதுசா ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க. சொந்த வீடு கட்டணும்னா 2000 ரூபாய், 100 பட்டு புடவைக்கு 500 ரூபாய், கார் வாங்கி கல்யாணம் பண்ணணும்னா 1500 ரூபாயா? என்ன கணக்குடா இது? இல்ல மாமா, காலையில ஆத்தங்கரையில இந்த லாட்டரி சீட்டை கண்டு எடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் விழுந்தா என்னென்ன வாங்கலாம்னு கணக்கு போட்டு பார்த்தேன். இது போன மாசம் லாட்டரி சீட்டா? அண்ணா, நமக்கு சொந்த வீடு கட்ட முடியாதா? சொந்த வீடு கட்டலன்னாலும் பரவாயில்ல, அம்மாக்கு புடையாவது எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் முடியல. அதை நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம அக்காவுக்கு கல்யாணமே நடக்காது அண்ணா. நடக்குமா? நான் சீக்கிரம் பெரிய நாய் நிறைய சம்பாதிச்சு அக்காவுக்கு ஜாம்னு கல்யாணம் கட்டி வைக்கிறேன். அல்லாதம்மா. பார் சனீஸ்வரா, நேத்து வரைக்கும் எனக்கு ஒழுங்கா வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு எவனோ ஒரு வெளியூர்கார வந்து இதுல பங்கு கேட்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. வரத்துக்குள்ள கொஞ்சம் சில்லறை எடுத்து வச்சிடுறேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதுப்பா. ஐயோ, பாவட தாவணியோட தண்ணியில இறங்கினா அந்த ஆள் வந்தா கண்டுபிடிச்சிடுவானு. இந்த தாய் யாருமே இல்லையே. சரி, என்ன என்ன சினுங்கள்? துணிய கொடு. துணியா? வா, வந்து எடுத்துக்கோ. வா, முதல்ல உன் கையில இருக்கிற காசெல்லாம் அந்த படிக்கட்டுல எடுத்து வை. வா, எடுத்து வை. என்ன துணியா? ராத்திரி பூரா இப்படியே தண்ணி குளிரு, இல்லன்னா ஆதாம் யாவல் மாதிரி அப்படியே எந்திரிச்சு போ. போகாதியா, நான் தெரியாம செஞ்சுட்டேன். உன்னை கையெடுத்து கும்பிடுற, துணியை குடுத்துறியா? யோ, போகாதியா. யோ, இனிமே இந்த சனிக்குள்ள பக்கமே வரமாட்டேன்னு சொல்லு. சொல்லு. இனிமே நான் சனிக்குளம் பக்கமே வரமாட்டேன். செஞ்சது தப்பு உன் கண்ணத்துல போட்டுக்கோ. நான் செஞ்சது தப்பு. என்ன ஒரே ஒரு தடவை அத்தான்னு கூப்பிடு. கூப்பிடலாம், நான் போயிட்டே இருப்பேன். சரி அத்தா. சந்தோஷம்.
தொலைஞ்சு போ. இந்த காசு வேண்டாமா? வேற என்ன? இல்ல நான் சனி குளத்துல மூங்கல, அதுக்கப்புறம் தானே நீ வந்த. இல்ல இல்ல, நீ துணியெல்லாம் அவுத்துட்டு சனி குளத்துல இறங்குறதுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன். துணி நீ தூரத்துல இருந்து தானே பாத்துட்டு இருந்த? கிடையவே கிடையாது, இங்கதான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஐயோ, அப்ப நான் துணி பாத்தியா? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி விஷயம் வேடிக்கை பாக்குறது? நான் என்ன வேடிக்கை பாக்குறதுக்கா வந்தேன்? ஏதோ தற்செயலா வந்தேன், பார்த்தேன். ஆனா நல்லா இருந்தது. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு வெளியே யாருக்கிட்டும் சொல்லிடாத. சிச்சி, இந்த மாதிரி விஷயங்களை எப்பவும் மறைக்கவே கூடாது. இதை வெளியே 4 பேர்த்திட்டு சொல்றதுதான் உண்மையான ஆனந்தமே இருக்கு. நான் போய் சொல்லிட்டு வரேன். யோ 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 யோ, என்ன உனக்கு கெஞ்சி கேக்குறியா? தயவு செஞ்சு யாருக்கிட்ட சொல்லிடாத. சரி, அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன? கொஞ்ச நேரம் ஜாலியா ஏதாவது பாட்டு பாடி என்ன குஷிப்படுத்து. நோகாம நோம்பி கும்பிட பாக்குறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேற ஆளா? இப்ப மட்டும் நீ பாட்டு பாடல, நாளை காலையில ஊருக்கு பூரா போய் டமார் அடிப்பேன். இத பாரு, இந்த செனுங்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நீ வயசு பொண்ணு, இதுவும் மான பிரச்சனை. அப்புறம் இஷ்டம். யாரும் பார்த்ததில்லே நான் வயசு வந்த புள்ளே, யாரும் பார்த்ததில்லே நான் வயசு வந்த புள்ளே. 4 பேரு கேட்டா என்ன பரிசு போட மாட்டா, 4 பேரு கேட்டா என்ன பரிசு போட மாட்டா. உன் கால பிடிக்கிறேன், கைய பிடிக்கிறேன், வெளியே சொல்ல வேணாம். நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே, அட நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே. ஒன்ன பார்த்த கண்ணு இனி உனக்கு தாண்டி பொண்ணு, ஒன்ன பார்த்த கண்ணு இனி உனக்கு தாண்டி பொண்ணு. இது சாமி சத்தியம் பூமி சத்தியம், பேச்சு மாற மாட்டேன். யாரும் பார்த்ததில்லை நான் வயசு வந்த புள்ளே. இந்த நடுச்சாம நேரத்தில் நாத்தாடுது, ஆடும் நாத்தோடு கதை பேச காத்து வருது. இந்த நடுச்சாம நேரத்தில் நாத்தாடுது, ஆடும் நாத்தோடு கதை பேச காத்து வருது. தேனூரம் கண்ணம் தொட்டு நான் ஒரு சின்னம் விட்டு, தேனூரம் கண்ணம் தொட்டு நான் ஒரு சின்னம் விட்டு, கண்ணால கட்டி கொண்டா சுட்டி பொண்ணு பக்கம் வருவா. நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே, அட நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே. 4 பேரு கேட்டா என்ன பரிசு போட மாட்டா. இது சாமி சத்தியம் பூமி சத்தியம், பேச்சு மாற மாட்டேன். யாரும் பார்த்ததில்லை நான் வயசு வந்த புள்ளே, அட நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே. ஊசி முனையாட்டம் குளிர் வந்து என்னை தாக்குது, சொல்ல முடியாம ஏதேதோ ஏக்கம் வருது. ஊசி முனையாட்டம் குளிர் வந்து என்னை தாக்குது, சொல்ல முடியாம ஏதேதோ
ஏய் வாங்க போய் டீ சாப்பிடலாம். உங்களை தான் கூப்பிட்டது. ஏய் என்ன கூப்பிட்டது காதல் உள்ள? என்ன என் கூட பேசல ஸ்ட்ரைக்கா? என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? ஏமா பசங்க 2 பேரும் திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்களே, என்ன விஷயம்? உங்ககிட்ட தான் கேட்டேன். அவங்க 2 பேரும் டீ சாப்பிடலான்னு கூட்டம் வரவும் மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க. நீயும் பேச மாட்டியா? அது சரி, பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் பேசி வச்சுட்டே சரிங்க போல். வாங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களே, எல்லாம் உங்க ஏற்பாடு தானே? இத பாருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன், என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நான் தயாராகிறேன். அதை விட்டு ஆளாளுக்கு மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுருந்தா என்ன அர்த்தம்? உங்களை தான் கேட்கறேன். 2 நாளா ராத்திரி நேரத்துல எங்க எந்திரிச்சு போறேன்? அது ராத்திரி நேரத்துல எனக்கு சரியா தூக்கம் வராது. அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே ஆத்துங்கரையில ஜாலி அப்படியே நடந்து போயிட்டு வருவேன். நடந்து போயிட்டு வந்தா போட்டு இருக்கிற துணியெல்லாம் நனைஞ்சிடுமா? இல்ல, அது அப்பப்ப ஆத்துல இறங்கி நான் குளிப்பேன், அதனாலதான் துணியெல்லாம். போய் சொல்லாத. நீ தினம் சனி குளத்துல காசு திருடல? இதோ பாருப்பா, நாங்க எந்த ஜென்மத்துல செஞ்சு பாவமோ என் புருஷன் ஜெயிலுக்கு போய் நாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அது பத்தாதுன்னு நீ சனி குளத்துல காசு திருடி என் குழந்தைங்க வயிற்றுப்பிரியே. இந்த பாவம் வேற எங்களை சுத்திக்கணுமா? ஏதோ நீ அனாதன்னு சொன்ன, அதனால் அனுபவப்பட்டு உங்ககிட்ட பழகணும். இனிமே உனக்கும் எங்களுக்கும் சரிப்பட்டு வராது. தயவு செஞ்சு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இங்கிருந்து விலகி போயிடுப்பா. ஏதோ இந்த ஒரு தடவை தெரியாம செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேங்க. குழந்தைகள் கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். இத பாருங்க, இந்த குழந்தை மேல சத்தியம், சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் பேசுங்க. சனிக்குளத்துல காசு திருநேன்னு பெருசா கோச்சுக்கு மட்டும் தெரியுது. ஏன் திருநேன்னு கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தீங்களா? குழந்தைக்கு தினம் பசி பொறுக்க முடியாம ராத்திரி நேரத்துல ஆத்துக்கு போய் தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறாங்க. அந்த கன்றாவி ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு என்ன சனிக்குளத்துல திருடணுங்கிற ஆசையா? நானும் உழைச்சு பிழைக்கலாம் ஒவ்வொரு இடமா வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். என் நேரம் எந்த வேலையுமே எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முழிக்கிறானுங்க பாரு, ஆடு திருநங்களாட்டம். இப்ப மட்டும் தலையை குத்தி உட்காந்துருக்கீங்களே, நேத்து வரை சனிக்குளத்துல திருந காசு நீங்களும் தானே சாப்பிட்டீங்க. அதுல இட்லி வேணாமா, ஆப்ப நல்லா இருக்குன்னு கேட்டு சாப்பிட்டீங்கல்ல. அப்ப வா இவ்வளவு தூரம் அகலமா போச்சே, இப்ப பேச மாட்டீங்களே. சனிக்குளத்துல நான் திருநது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதே சனிக்குளத்துல நான் நோட்டு அள்ளி அள்ளி போட்டேன். அதெல்லாம் யாருக்கு தெரியும்? சனிக்குளத்துல திருநது நினைச்சா உங்களுக்கு மட்டும் தான் கேவலமா இருக்கா? உங்களோட எனக்கு கேவலமா இருக்கு. நான் இருந்த நிலைமை என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் விட்டுட்டு போய் சனிக்குளத்துல 5 பைசா 10 பைசா ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா திருநம் பாரு. அது எவ்வளவு கேவலம் தெரியுமா? பெருசா திருடிட்டேன்னு உடனே ஒதுக்கி வச்சுட்டீங்க. ஏன் நேத்து வரைக்கும் திருந காசுல தானே உங்க குழந்தைங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்க ஒதுக்கி வைங்களேன். முடியாது. ஏன்னா பெத்த பாசம். நான் யாரு? நான் அரச மரத்தடி தானே, அம்போடு விட்டுருவீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா? கிடையவே கிடையாது. இது எதையும் தாங்க, இதையும் வருத்தப்படவே மாட்டேன். வாங்கிக்க. பரவாயில்ல, வாங்கிக்க மாமா. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் எங்க கௌரவத்தை நாங்க விட்டு கொடுக்கணுங்கிறதே எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. நானும் ஆம்பளை, எனக்கு பிரஸ்டீஜ் இருக்கு தெரியுமா? இந்த பார் எவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இவ்வளவு ஆனதுக்கு பின்னால அப்படி வாங்கி குடிச்சோம்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு?
பரவாயில்ல வாங்கிக்க. ஆனா வேண்டாங்கிற. எதுக்கு? இந்த வரக்காப்பிலான உயிரா போயிட போகுது. இது கவரிமான். தனி மனிதனால என்னால வாழ்க்கை நடத்த முடியும். எந்த பந்தபாசமும் எனக்கு தேவையில்லை. கொடுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பிகு பண்ணீங்கல்ல, கொஞ்ச நேரம் நான் பிகு பண்ண கூடாதா? அடிப்பா. ஏன் சார் இந்த வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்க? இதுக்கு 2000 ரூபாய் கூலி எப்படி கட்டுப்படி ஆகும்? ஒரு 10 15 சேர்த்து கொடுக்கலாம்ல? அது சரி, பண்டாரமே பிண்டத்துக்கு அலையுது, லிங்கம் பஞ்சாமிரது கேக்குதா? அடிப்பா. அது இல்ல சார், நம்ம நாட்டுல தொழிலாளி பாட்டாளி வர்க்கம் எல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரைக்கு மறியல் போராட்டம்னு ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. முதல்ல எல்லாம் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவங்க செய்து எவ்வளவு நியாயம்னு படுது. 2000 ரூபாய் கொடுத்துட்டு இப்படி எல்லாம் வேலை வாங்கினீங்கன்னா அப்புறம் ஏன் சார் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க? அது சரி, இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னா நீ எங்க கொடி நட்டு யூனியன் ஆரம்பிச்சிட போலுகிற. யோ சூடாது அடியா. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை பாக்குறேன். ரெஸ்டா? வீட்டுக்கு போ. சரிங்க சார், அதுக்காக கோச்சிட்டு அப்படி. யோ அடியா. என்ன காலையில இருந்து ஒரு சோடா கூட கிடைக்கல. சீக்கிரம் அடிக்கிறேன் சார். அடா. போ மரியாதை போய் கெட்ட வார்த்தைக்கு வந்துடும் போலுக்கு. என்ன அடா, இன்னும் பலமாடி. இன்னும் பலமாடி, இன்னும் பலமாடி சொல்றேன்ல. அடா. இந்தாங்க இன்னத்த சம்பாத்தியம் 2 ரூபாய். கஷ்டப்பட்டு கொல்ல மட்டையில சம்மட்டி அடிச்சு வேர்வை சிந்தி இல்ல ரத்தமே சிந்தி சம்பாதிச்சது. நல்ல வேலை முதல்ல அட்வான்ஸ் ஆகணும் மிச்சம் ஆச்சு. 2 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லப்பா, அங்கேயே ஒழுங்கா வேலை பார்த்து நல்ல பேர் எடு. நல்ல பேரா? அது இன்னைக்கே எடுத்துட்டேன். ஆனா நாளையில இருந்து பற்ற பக்கமே நான் போக முடியாது. ஏ? அந்த ஆள் அநேகமா ஆஸ்பத்திரி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வர்றதுக்கு 10-20 நாள் ஆகும். அட கஷ்ட காலமே. அந்த ஆள் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்னாச்சு அவருக்கு? எல்லாம் நான் போய் சேர்ந்த நேரம் தான் நம்ம கைராசி உடனே அந்த ஆள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். என்னையா ஒரு தடவை கட்டுப்பிடிச்சு பாட்டு பாடிட்டா அதோட மங்களம் பாடிட்டதா? சனி குளத்துல உனக்காக ஒருத்தி விடிய விடிய காத்துட்டு இருக்கிறத மறந்துட்டியா? 2 நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதான் வர முடியல. வேலையா? என்னையா திடீர்னு கட்சி மாறிட்ட? 2 நாளைக்கு முன்னால நான் நீயும் சனிக்குளத்துல திருடினதை சொர்ணக்கா பாத்துட்டாங்க. இனிமே சனிக்குளத்துல திருடக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய மேல சத்தியம் பண்ண சொன்னாங்க. அதான் பண்ணி கொடுத்துட்டேன். அறிவு இருக்கா? சத்தியம் பண்ணி கொடுனா ஏதாவது ஒப்புக்கு சப்பான பண்ண வேண்டியதுதானே. உன்னை யார் யா குழந்தைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ண சொன்னா? இல்ல சத்தியம் என்னாட்டி இனிமே குழந்தை என்னைக்குமே உங்களோட பேசாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சீரியஸா பண்ணி கொடுத்துட்டேன். சரி, நீ சத்தியம் பண்ணிட்ட, நாளைல இருந்து செலவுக்கு நான் என்ன பண்றது? நான் தானே சத்தியம் பண்ணிக்கிறேன். நீ வழக்கம் போல சனிக்குளத்துல முங்கி எந்திரிச்சிரு. அது எப்படி? புருஷனுக்கு ஒரு நியாயம், பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா? இது புருஷன் பொண்டாட்டியா? அது சரி. யோ, டவுன் காரங்கிறது சரியா தானே இருக்கு? காரியம் முடிஞ்சு கழட்டிக்க பாக்குறியா? அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு வந்துச்சு தொலைச்சு போடுவேன். என்ன புருஷன் பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டியா? பின்னையா நீ பாட்டுக்கு கண்டேத்தமா கட்டுப்பிடிச்சிட்ட, நான் இன்னொருத்தனைய கட்டிக்க முடியும்? சரி, இப்ப என்ன பண்ணுங்கற சொல்லு. இப்படி வா. ஏன் அதுக்கு இப்படியே மேல ஏறி உட்கார்ந்துறது? நான் உட்காராம வேற ஒருத்தைய உட்கார முடியும்? தெரியாம ராத்திரில உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த நாளைல இருந்து நீ எங்க வேலை பாக்குறியோ அங்கேயே எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு.
நான் ஆம்பளை, ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியும். நீ பொம்பளை, உனக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலையா? இந்த பாரியா, இந்த ஊர்ல முறுக்கு சுத்துறதுல எங்க அம்மா தான் பேர் எடுத்தவங்க. அந்த தொழில் அப்படியே என்கிட்ட இருக்கு. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கூட நம்ம 2 பேரும் முறுக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துல 20,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறேன். 20,000ங்களா? 2000 ரூபாய் இந்த 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? நிஜமா? அடாடாடாடாடா. இப்ப 2000 ரூபாய்க்கு நான் என்ன பண்றது? நிதானமா யோசிக்கலாம். எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? இந்தா. இரு இரு இரு. இது சனிக்குளத்துல திருந காசுல தானே வாங்கினேன். ஆமா. முதல்ல இதை கீழே போடு. பசிக்குதியா? இப்பதான் புருஷ முன்னாடி சத்தியம் பண்ண. முதல்ல இதை கீழே கொட்டு. இன்னைக்கு தானே சத்தியம் போட்டு 4 இருந்து வச்சுக்கலாம். முதல்ல கீழே கொட்டுங்கற. பசிக்குதியா? 2000 ரூபாய். யோ, பசிக்குதியா? 2000 ரூபாய். பசிக்குதியா? முதல்ல 2000 ரூபாய்க்கு யோசனை பண்ணு, பேசாம இரு. இந்த பாரியா, எனக்கு பசிய மறக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லு. 2000 ரூபாய்க்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். நிஜமா? நிஜமா. இப்போ நான் உன் பசியை மறக்க வைக்கணும். உன் பசியை மறக்க வைக்கணும்னா என்ன தேடுற? இல்ல, உன் பசியை மறக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடம் வேணும். அதான் பாக்குறேன். அது எப்படி? ஒதுக்குப்புறமான இடம் கிடைச்சா எப்படி பசிய மறக்க வைப்ப? எப்படியா? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர்றது? மாமாக்கு தலையில அடிபட்டுச்சு தெரியுமா? மாமாவுக்கு தலையில அடிபட்டுச்சா? எப்படி? நாளைக்கு முறுக்கு கம்பெனி ஆரம்பிக்க போறோம்ல, அதுக்கு பந்தல்ல மைக் செட்டு கட்டும் போது அது தலையில விழுந்து அடிபட்டுருச்சு. வா, சீக்கிரம் போலாம். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. இந்த பாரு கருத்தம்மா, என்கிட்ட வேலை பார்க்க போகும்போது கரெக்டா வேலை செய். இந்த அரட்டை அடிக்கிற வேலை எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோ. சரி. எல்லாம் விழுந்து கும்பிட்டுக்கோங்க. அப்பனே வெங்கடேஸ்வரா, வாழ்க்கையில முதலா நேர்மையான முறையில ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். நல்லபடியா முன்னு கொண்டு வாப்பா. பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு பழி வாங்கிறாத. எந்திரிங்க எந்திரிங்க. என்னடா இது? உங்களை எல்லாம் சாமி தானே கும்பிட சொன்ன. இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? இல்ல மாமா, இனிமே நீங்க தான் சாமி மாதிரின்னு அம்மா சொன்னாங்க. அது சரி. ஏங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்க கூடாதா? தம்பி, திக்கற்ற உங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அனாதையா இருந்த எங்க மேல எங்கிருந்தோ வந்த நீ இவ்வளவு பாசத்தை காட்டுறியே, அப்புறம் உன்ன தெய்வம்னு சொல்லாம வேற என்னப்பா சொல்றது? நீங்க ஒண்ணு, இறந்து போன உங்க தம்பி உயிரோடு இருந்தா உங்களுக்காக எதை கூடவா செய்ய மாட்டான். அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆமா, எங்க ஒரு டிக்கெட் குறையுது? ருக்குவை காணோம். ருக்கு, வியாபாரத்துக்காக முதல்ல வெளியூர் போறோம்ல, கொஞ்சம் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பக்கூடாதா? யோ, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். முதல்ல போய் வியாபாரத்தை கவனி. தப்புதாங்க. நீங்களும் ராத்திரிக்கு வந்து எங்கிட்ட கொஞ்சம் வைங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். போயா. ரெடியா சான? ஆசானா? மாமா. அப்ப நான் போயிட்டு வரேங்க. பார்த்து நிதானமா போ தம்பி. டாடா மாமா. டாட்டா மாமா. டாடா டாடா டாட்டா டாடா டாடா மாமா. ஏண்டா, எதிர்த்த வீட்டுல முறுக்கு வியாபாரம் நடக்குத? எப்படி, நல்லா இருக்குமா? இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியா? சுத்துறது யாராரு? சொர்ணா, சொர்ணத்தோட பொண்ணு குப்பாய் பேத்தி ருக்கு. அப்ப ரொம்ப ருச்சியா இருக்கும், அதை சாப்பிட்டே ஆகணும். அப்போ நமக்கு போய் சாப்பிட வாங்கி தட்டுமா? நமக்கு இல்லடா, நான் சாப்பிடணும். நானும் சாப்பிடணும். காசு ஏது? சொர்ணம், என்ன சொர்ணம், உன் வீட்டு முறுக்கு ரொம்ப பக்குவமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு 5-6 எடுத்துக்கிட்டு வா, நான் சாப்பிட்டு பாக்குறேன். என்ன யோசிக்கிற? காசு பணம் தர மாட்டேன்னா மத்தவங்களை விட நான் அதிகமாவே தர்றேன். உன் கையால எடுத்துக்கிட்டு வா, அப்பதான் ருசி அதிகமா இருக்கும். ஏண்டா ஆறுமுகம், எதிர்த்த வீட்டுல ஒருத்தன் குழாயங்களாய் மாட்டிக்கிட்டு திரியறானே, யார் அவன்? என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா படுத்துக்கிறது வீட்டுக்குள்ளதான். ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் மருமகனை ஆக்கிப்பா. மருமகன் ஆக்கிட்டு அப்புறம் வச்சுக்க கூடாதா? அட, படுத்துக்கிட்டு போத்தினாலும் சரி, போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி, கணக்கு ஒண்ணுதானே. வர்றா 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 வர்றா. ஆகா,
வர்றாயா வர்றாயா முறுக்கு கொண்டுட்டு வர்றா ருசியா இருக்கு தரேன் உங்களுக்கு எல்லாம் ஐயரே சொர்ணமே தான் கையால கொண்டுட்டு வந்துட்டா என் மேல உள்ள பாப்போம் சொர்ணம் என்ன இது பழைய சிறுப்பு வாய முடியா ஒரு பெரிய மனுஷனை காட்டுற மரியாதையாது ஆமா இப்ப அது தட்டுல இருக்கு இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல்ல வந்து வம்பு பண்ணா அது என் கைக்கு வரும் ஜாக்கிரதை ஐயரே நான் ஊருக்கு பெரிய மனுஷன் இப்ப நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியே தெரிய வேண்டாம் இத பாருங்க என் கையில என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர்றேன் சொல்லுங்க பாக்கலாம் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க தப்பு நீ சொல்ற எனக்கு சைக்கிள் வந்துட்டு வந்திருக்கீங்க போடா முண்டா சைக்கிள் கையில வச்சா கொண்டு வர முடியும் மங்களா நீ சொல்லு பாக்கலாம் எனக்கு ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க உனக்கு ரொம்ப ஆசைதான் நீங்க சொல்லுங்க எனக்கு என்னப்பா தெரியும் அவங்களே கேளு என்ன தெரியலையா சஸ்பென்ஸா வச்சு போர் அடிக்காத மாமா நாங்களே பாத்துக்கிறோம் விடுங்க நானே சொல்றேன் விடுங்க நீங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன் இந்தாங்க இது அவர் பாக்குறதுக்கான ஆர்டர் சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின் நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க அதென்ன தம்பி எங்களை மட்டும் போக சொல்ற அவர் உன்னை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா துடிச்சிட்டு இருக்காரு வாஸ்து தாங்க ஆனா இந்த நேரத்துல நான் அவரை பார்த்தா எல்லாமே கெட்டுரும் காரியம் கெட்டு போயிடுமா அது அதாவது இந்த மாசத்துல இருந்து வியாபார சீசன் ஆரம்பிக்குதுல்ல அதனால நான் அங்கேயும் சுத்தி இருந்தோம்னா வியாபாரம் கட்டும் அதை சொல்ல வந்தேன் அது ஒண்ணும் பரவாயில்ல ஃபேக்டரிக்கு 2 நாள் லீவ் போட்டு எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வருவோம் இத பாருங்க இன்னொரு டிக்கெட் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வாங்க நான் சொல்றேன். ஒண்ணும் பேசாதீங்க ட்ரெயின் சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க குழந்தைங்க எல்லாம் போறீங்க ஒண்ணும் பேசாதீங்க பேசாம இருங்க Thank you.
முதல் காலை வரை வேலை வரும் மாலையிடும் சேலை தொடும் வேளை வரும் மாலை முதல் காலை வரை வேலை வரும் தலைவனும் தலைவியும் தனிமையில் தலை முதல் கால் வரை இனிமையில் தலைவனும் தலைவியும் தனிமையில் தலை முதல் கால் வரை இனிமையில் அந்த நேரத்தில் என்னவதோ அது நான் சொல்லி தீராததோ அதோ அந்த பெண்கள் இந்த பூவை தேடுது பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது பூவை என்னும் பூவை கொஞ்சம் கிள்ளி கொண்டது நெஞ்சில் தள்ளி கொண்டது அதோ அந்த பெண்கள் இந்த பூவை தேடுது பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது உன்னை பார்க்க சம்சாரமும் குழந்தைகளும் வந்திருக்காங்க. எங்கோடா அட வாப்பா இங்க ஆசையா ரெண்டு வார்த்தை பேசலாம்னா ஆளு கண்ணுக்கே கிடைக்க மாட்டேங்கிறியே எங்க டவுனுக்கு போயிட்டு வரையா? ஆமாங்க, இன்னைக்கு திருவள்ளூர் சந்தை இல்ல, அதான் மாடு பிடிக்கலாமேன்னு போயிருந்தேன். அப்படியா? ஏய் தள்ளி உட்கார. வா வா உட்கார் உட்கார் உட்கார். ஆமா, ஏர் ஓட்டுறதுல இருந்து கவலை அடிக்கிற வரைக்கும் நிறைய மாடுகள் இருக்க, அப்புறம் எதுக்கு மாடு? அதெல்லாம் இருக்குதுங்க, நம்ம கறவை மாடு மடி வெட்டி போச்சு, அதான் புதுசா மாடு பிடிக்கலாமேன்னு போயிருந்தேன். நமக்கு ஒண்ணும் ஒத்து வரலீங்க, அதான் வந்துட்டேன். உள்ளூர்லயே சொந்தத்திலே இருக்கு, இதை விட்டுட்டு அசலூர் போயிருக்கீங்க. சுரணத்தோட பொண்ணு தலதலன்னு வளர்ந்து இருக்கா, நீயோ அவளுக்கு முறமாப்பிள பொண்டாடி சித்து போன கவலையிலேயே இருந்தா எப்படி? சுரணத்தோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ண வேண்டியதானே, அதை சொல்ல வர்றான் அவன். சொரணம் விட்டு சம்பந்தம் நமக்கு ஒத்து வராதுங்க. ஏன்னா முருகப்பன் கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டப்ப கூட நான் அதை கண்டுக்கலைங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளா அரசு மரத்தடையில இருந்தாங்க, அப்ப கூட அவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யலைங்க. இப்ப அவங்க வசதியா இருக்காங்க, இப்ப நான் போய் பொண்ணு கேட்டா அது நம்ம மரியாதையை நாமே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுங்க. அட நீ ஒண்ணு எல்லா நேரத்திலயும் ஒருத்தர் உதவி பண்ண முடியுமா? ஏதோ அந்த நேரத்துல நீ கஷ்டத்துல இருந்த, இப்ப அவங்களும் நல்லா இருக்காங்க, நீயும் நல்லா இருக்க, தாயோட புள்ள தட்டியோட பானேன்னு ஒன்னா சேர்ந்துக்க வேண்டியதானப்பா. கவுண்டர் எதுக்கு சொல்றாருன்னா, சுரணத்து வீட்டோட டவுன்கார பையன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் சுரணத்துக்கு ஏதோ இருக்கிறதா கசாபசான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறான். நீ சுரணத்தோட பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த வீட்டோட மாப்பிளையா போயிடலாம், அந்த பையனையும் அங்கிருந்து விரட்டிடலாம், சுரணத்து பேரு கெட்ட பேரையும் தொடச்சிடலாம். ஆக இந்த கல்யாணத்தினால சுரணத்து மேல இருக்கக்கூடிய பழி நீங்கிடுமேனு தான் கவுண்டர் இவ்வளவு வாக்கு எடுக்கிறார். என்ன கவுண்டரே, நான் சொல்றது எப்படி? ஐயரே, அப்பப்ப பாயிண்டுகளை அள்ளி விடுறீரையா. நீங்க 1000 சொல்லுங்க, எனக்கு என்னமோ சொரணம் பொண்ணு கொடுக்குங்கிற நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நாங்க நம்பிக்கை, நாளைக்கே வெத்தலை பாக்கு எடுத்துட்டு போங்க, பொண்ணு குடுக்கறாரா இல்லையான்னு பாத்துருவோம். குடுக்கறாளா இல்லையாவா? ஏண்டா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கிறேன்? இல்லன்னா விட்டுவனா? ஓய் ஐயரே, அவர் என்ன மாட்டேனா சொல்றார்? நாளைக்கு போடுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். நாளைக்கு எப்ப நல்ல நேரமோ அப்ப பார்த்து போகணும்னு நினைக்கிறார். நாளைக்கு 4 இருந்து 6 ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமிர்த யோகம், அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட வேண்டியதான். என்ன சொல்றேன்? சரின்னு சொல்லப்பா. சொர்ணம், அத்தே, சொர்ணாத்தே, சௌக்கியமா இருக்கீங்களா அத்தே? இன்னைக்கு மங்களகரமான நாள், ஆனால நம்ம மங்களத்தை செங்கோடம் பரிசம் போடணும்னு ஆசைப்பட்டாரு. நாங்க பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம்.
முருகப்பண்ணன் ஜெயிலுக்கு போய் நீங்க ஆதரவு இல்லாம கஷ்டப்படுறத நினைச்சு எங்க செங்கோடன ரொம்ப மனசு நொந்து போயிட்டாரு. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணுமேன்னு ராப்பகலா என்கிட்ட ரோசனை கேட்டாரு. நான் தான் இந்த ரோசனைய சொன்னேன். அப்பன் ஜெயிலுக்கு போறதுனால அடுத்தவன் பொண்ணுக்கு பரிசம் போட தயக்கப்படுவான். அப்படியே போட முன் வந்தாலும் எக்கு தப்பா சீர்கப்பான். இதையெல்லாம் யோசிச்சுதான் நம்ம செங்கோடன் பொண்ணை கட்டிக்கிறதா முடிவெடுத்துட்டாரு. வெத்தலை பாக்கு தட்டு இல்லாம வந்திருந்தா ஒருவேளை சோறாது போட்டிருப்பேன். இப்ப பச்சை தண்ணி கூட கிடையாது. மரியாதை எந்திரிச்சு வெளியே போங்க. வெளியே போ சொன்னேன், காதுல விழல. வார்த்தையை அளந்து பேச சொல்லணும். ஏதோ சொந்த பந்தம் விட்டுடக்கூடாதுன்னு வாசல் தேடி வந்தா மரியாதை எல்லாம் பேசுறியே. அன்னைக்கு அரசு மரத்தடியில அனாதையா ஆதரவு இல்லாம கிடந்தப்ப காட்டாத அக்கறை இப்ப என்னையா வந்தது? அன்னைக்கு எங்களை சொந்தக்காரங்கன்னு காட்டிக்க நீ வெக்கப்பட்ட, இன்னைக்கு உன்ன சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க நாங்க வெக்கப்படுறோம். என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ அடுத்த காலி பண்ணு. ஓஹோ, மரமாப்பிள நான் இருக்கும் போது இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்சிருவானா? வச்சா என்ன செய்வ? இன்னும் 2 மாசத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து இதே வீட்டு வாசல்ல கல்யாணத்தை நடத்துறேன். உனக்கும் பத்திரிக்கை அனுப்புறேன். வந்து என்ன செய்ய முடியுமோ செய். நீ யாரும் அதெல்லாம் கேட்கறதுக்கு? இத பார், பாடா போடான்னு உன்ன மாதிரிலாம் எனக்கு வாயில பேச தெரியாது. மரியாதையை வெளியே போ. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவனை பிடிச்சி அடிச்ச ரோட்ல விட்டுருங்கடா. என்னடா அது பரிசம் போட போனானுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு வேளை கல்யாணத்தை முடிச்சிட்டு வர்றானுங்களோ, ஒரு தகவலும் தெரியலையே. என்னடா அது பரிசம் போட போனானுங்க, பார்சல் மாதிரி உண்டுகிட்டு வர்றானுங்களே. என்னங்க நீங்க பொறுக்கி பசங்க அவங்க ஏதோ பேசினாங்கன்னா அதுக்காக நீங்க வேதனைப்பட்டு இருக்கீங்க? அது இல்ல தம்பி, நாம முடங்க பாயில்லைங்கிறதுக்காக சடங்க நிறுத்திட முடியுமா? என் புருஷன் வர்ற வரைக்கும் பொண்ணோட கல்யாணத்தை தள்ளி போட்டோம்னா 4 பேரோட பழிப்பாவத்துக்கு ஆளாயிடுவோம். அத நினைச்சுதான் போ வேதனைப்படுறேன். நீங்க சரின்னா சொல்லுங்க, நாளைக்கே நான் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.